திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திடம் முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. வியாசமா முனிவர் பெற்ற ஞான உபதேசம் கணேச கீதை. மாதவர்களே, கருணா சமுத்திரமான கணேச பெருமான் உபதேசித்ததை மகாவிஷ்ணு நான்முக பிரமனுக்கு உபதேசித்தார். அதை பிரம்மதேவன் என் குருவான வியாச மகரிஷிக்கு உபதேசித்தார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமைதியான சித்தத்தோடு தெளிவுற கேளுங்கள். உருவம் அருவம் உபயம் என உரைக்கப்படும் மூவர்கள் தமக்கும் கருவி கரணம் முதலான பலவற்றையும் உருவாக்குதல், காத்தல், துடைத்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை ஏற்றச் செய்யும் பொருள் எதுவோ மும்மூர்த்திகள் முதலான யாவரும் அறியா பொருளாய் விளங்கி தனது அருளால் தனிப்பெரும் மொழியாய் பிரகாசித்து எங்கும் வாய்மையாக நிறைந்திருக்கும் பரம்பொருள் எதுவோ அதுவே பிரம்மம். அந்த பிரம்ம இருப்பை அடுத்து ஆங்க அறிவை தொடர்ந்து உருக்கொண்டு இந்த உலகில் விநாயகர் என்று இணையற்று விளங்குகிறது. இந்த உண்மையை பந்த பாச கட்டு நீங்கியவர்களே தெரிந்து கொள்வார்கள். முன்வினை மலபந்தங்களால் ஒருவரும் முதல்வரின் இயற்கையை உணர்ந்திலர். இருளும் ஒளிபெற இருண்ட மலம் என்னும் அறியாமையை கொடுத்து மருவி இருப்பதால் ஜனன மரணம் என்னும் பிரவாகத்தில் எல்லோரும் சுழல்கிறார்கள். அதை ஒழிக்க வேண்டுமென்றால் மூல முதல்வரான விநாயகரின் அருள் வழியே உயர் போகம் அடையலாமே தவிர மற்ற எதனாலும் முடியாது. யோகம் எது? ஒன்றையான பொருளில் யோகம் என்னும் கருத்தில்லை. ஒன்றோடொன்று சேரும் போதே யோகம் என்னும் கருத்து உண்டு. ஒன்றோடொன்று ஒன்று சேர்ந்து ஒன்றித்து நிற்கும் சம்பந்தமே யோகம் என்பார்கள் அதை உணர்ந்தவர்கள். அந்த யோகம் 4: அகம், அகம்புறம், புறம், புறப்புறம். இவை வகுப்புண்டு 8 ஆகும். உயிரானது மூல மலத்தினோடு சம்பந்தப்படும் பந்தம் அகமாகும். மாயை கர்மத்தோடு சேர்ந்த பந்தம் அகம்புறமாகும். தனுகரண பந்தம் புறமாகும். புவன போகத்தில் மருவி நிற்கும் பந்தம் புறப்புறமாகும். கணேசரின் திருவருளால் அடையும் யோகம் எது என்றால் அது மூல மலத்தோடு மருவும் பந்தம் அன்று, மாயை கர்மத்தோடு சேரும் பந்தமும் அன்று, மற்ற 2 பந்தங்களும் அன்று. இவற்றை விரித்துரைப்போம். முன்வினைகளால் தாய் தந்தையரிடம் கருவின அடையும் சம்பந்தத்தை காண்பது யோகமன்று. மலர் சூடிய மங்கையரோடு கூடுதலும் யோகமன்று. மாதராசை எனப்படும் யோகமும் அந்த யோகமன்று. 2 வகை செல்வங்களை வெவ்வேறாக அடைதலோ ஒருங்கே அடைதலோ யோகமன்று. பிணிகளற்ற வாழ்க்கையோ மண் முதலான உலகம் ஆளும் வாழ்க்கையோ யோகமன்று. பொறிகள் 5 சென்று புல்லுதலும் யோகமன்று. மனதை இழுத்து ஒன்றில் செலுத்தி பற்றச் செய்தலும் யோகமன்று. குறியோடு ஒருவன் நட்பு கொள்வதும் யோகமன்று. அஷ்டமா சித்திகள் எய்துவதும் யோகமன்று. பிறவியால் முறைமை எய்தும் பேரும் யோகமன்று. வர்ணாசிரம செயல்களை கடைப்பிடித்தலும் யோகமன்று. பிரம்மச்சரியம், இல்லறம் முதலான 4 ஆசிரமங்களின் வழி நிற்றலும் யோகமன்று. கடவுளார்வம் பேணுதலும் யோகமன்று. சத்தலோக யோகம், விண்ணில் விளங்கும் சிவலோகம், வைகுந்தம் முதலான பல உலகங்கள் அனைத்தையும் அடைந்து போகந்தொய்க்கும் யோகம், தெய்வநிலை அடைதல், பதமுத்திகள் பெறுதல் முதலானவையும் யோகமன்று. ஆக்கல் முதலான 5 தொழில்கள் புரியும் அதிகார பந்தம் முதலானவற்றை யோகமன்று. இவ்வாறு உலகில் பல்வேறாக அனுபவிக்கும் சம்பந்தங்கள் எல்லாம் யோகமன்று. தவப்பேறுள்ள முனிவர்கள் அடைவதும் தேவர்களால் அறிய ஒண்ணாத வீடு பேறு நல்கோதமான யோகங்கள் 4 உண்டு. அவற்றை சொல்வோம். மும்மல கட்டுக்களை எல்லாம் கழித்து ஆத்ம சுத்தி பெற்று சுத்த அவத்தையில் சொன்ன 10 வித புண்ணியங்களும் புரிந்து மேலான பரத்தோடு ஒன்றாக திரண்டு அத்துவிதமாகி ஏகமாகி பேரின்பத்தில் திளைக்கும் பெருநிலை அகச்சம்பந்தமாகும். அருள்நிலையே முத்தி என வலுத்து நிற்றல் அகப்புற சம்பந்தமாகும். அந்த அருள் சாரத்தை மருளறக் கண்டிடல் புறச்சம்பந்தமாகும். ஐயன் அற்பொழிவை தானே செய்ய எண்ணுதலும் பரம்பொருள் நான் என்றே மருளற காணுதலும் புறப்புற சம்பந்தமாகும். இவை 4ற்கும் அகச்சம்பந்தம் ஒன்றே இணையற்ற உயர்ந்த யோகமாகும்.
என்று நூல்கள் கூறும். திங்களனி சடப்பெருமான் பூசியாற்றி திருமதிலும் கடந்திடம் முன் நின்றான் யாவன் தங்கு கடற்பு வரப்பின் அடியோடாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் அவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாளன் வாரி மடையொடுத்து வளருமன்றே.